வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 10th கணிதம் இயல் 1 உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.1 முதல் கணக்கு பார்க்கலாம். பின் வருவனவற்றிற்கு ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ மற்றும் பி கிராஸ் ஏவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஒரு 3 கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த 3 கேள்விகளுக்கும் நம்ம இந்த 3 கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி ஒவ்வொரு கேள்விக்குமே தனித்தனியாக ஏ கிராஸ் ஏ, பி, ஏ கிராஸ் ஏ மற்றும் பி கிராஸ் ஏ இதோட கார்ட்டீசியன் பெருக்களை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம தீர்வு காணலாம். இந்த கணக்கை நம்ம எப்படி தீர்வு காணலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க மொதல் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு சம்முக்கு எழுதுறேன்னா ஏ கிராஸ் பி கேட்டிருக்காங்க. ஏவை எடுத்து எழுதிக்கோங்க, பியை எடுத்து எழுதிக்கோங்க. சரிங்களா, இங்கே பி வராது, சாரி, பிவை எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், மொதல் ஏ கேட்டிருந்தாங்கன்னா ஏ எழுதணும், பி கேட்டிருந்தாங்கன்னா பி எழுதணும். நீங்கள் தவறாக எழுதக்கூடாது. மொதல் பி எடுத்து எழுதிட்டு அப்புறம் ஏ எடுத்து எழுதக்கூடாது. இப்போ நம்ம ஒரு ஆர்டர்டு பேர், ஒரு வரிசை ஜோடி பண்ண போகிறோம், ஒரு ஜோடி சேர்க்க போகிறோம். இப்போ இதை எடுத்து போய் இது கூட ஜோடி சேர்க்க போகிறோம், இதை எடுத்துகிட்டு போய் இது கூட ஜோடி சேர்க்க போகிறோம். எப்படி சேர்க்கறது பார்த்தீங்கன்னா, இப்போ 2 எடுத்துகிட்டு போய் 1 கூட ஜோடி சேர்க்கணும். அப்புறம் 2 எடுத்துகிட்டு போய் மறுபடியும் 4 கூட ஜோடி சேர்க்கணும். அப்புறம் -2 எடுத்துகிட்டு போய் 1 கூட ஜோடி சேர்க்கணும். அப்புறம் -2 எடுத்துகிட்டு போய் 4 கூட சேர்க்கணும். அப்புறம் 3 எடுத்துகிட்டு போய் 1 கூட சேர்க்கணும். அப்புறம் 3 எடுத்துகிட்டு போய் 4 கூட சேர்க்கணும். இந்தமாரி ஜோடி சேர்த்து எழுதணும். மொதல் இது பேர் கணங்கள். இப்படி போட்டாங்கன்னா கணம்னு இங்கிலீஷில் செட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மொதல் இப்படி கணத்தை ஓப்பன் பண்ணிப்போம். இப்போ பாருங்கள், 2,1 ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும். 2,1 அதேமாரி நீங்கள் ஜோடி சேர்த்து எழுத வேண்டியது தான். 2, -4 அப்புறம் -2, -2,1 அப்புறம் -2, -4 அப்புறம் 3,1 அப்புறம் 3, -4. இதான் மாணவர்கள் ஏ கிராஸ் பியோட ஆன்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க, ஏ கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. இப்போ முதல் எடுத்து எழுதிக்கோங்க. ஏ என்னது 2, -2, ஏ என்னது 2, -2, இப்போ இதை ஜோடி பண்ண போகிறோம். அப்போ எப்படி பண்ணலாம் பாருங்கள், 2, 2 அப்புறம் 2, -2 அப்புறம் 2, 3 எழுதிட்டோமா. அப்புறம் -2க்கு வரணும். அப்போ -2, 2 அப்புறம் -2, -2 அப்புறம் -2, 3 இதுவும் நம்ம முடிச்சாச்சு. அப்புறம் 3க்கு வரணும். 3, 2 அப்புறம் 3, -2 அப்புறம் 3, 3. இப்போ நம்ம 2 கேள்விக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. இப்போ மூணாவது என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பி கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. பி கிராஸ் ஏ, பி என்னது 1, -4, ஏ என்னது 2, -2, 3. மாணவர்களே, இங்கே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இங்கே பி கிராஸ் ஏ இல்லை ஏ கிராஸ் பி கொடுத்துருக்காங்களா பாருங்கள். அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம ஃபஸ்ட்டு போடணும். இப்போ பி கொடுத்துருந்தாங்கன்னா பியை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஏ கேட்டிருந்தாங்கன்னா ஏ போடணும். நீங்கள் மாற்றி இதை இங்கே போட்டுட்டு இது இங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் விடை தவறாக வந்துடும். அதனால் கவனமாக போடுங்க. அப்போ இதை நம்ம ஜோடி பண்ணால் ஒரு கணத்தை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு 1, 2 அப்புறம் 1, -2 அப்புறம் 1, 3 பியில் இருக்கிறத ஏ கூட எல்லாத்துக்கூடயும் ஜோடி பண்ணிடணும் மொதல். அப்புறம் பியில் அடுத்தடுத்து இருக்கிறத ஏ கூட ஜோடி பண்ணணும். -4, 2 அப்புறம் -4, -2 அப்புறம் -4, 3. ஓகே மாணவர்களே, இதான் முதல் கேள்விக்கான விடை. இப்போ ரெண்டாவது கேள்வி பார்க்கலாம். ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பி, கியூன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏவுக்கும் பி, கியூ பொருந்தும், பிக்கும் பி, கியூ பொருந்தும். ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே இது அப்படின்னு தான் ஈக்குவல் கொடுத்துட்டாங்க. அப்போ ஏ ஈக்குவல் டு என்னது பி, கியூ, பி ஈக்குவல் டு பி, கியூன்னு எழுதிக்கலாம். இங்கே கணத்தை அழகாக போடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஏ கிராஸ் பி கேட்டிருக்காங்க. இங்கே இப்படி எடுத்து எழுதணும். ஏ என்னன்னா பி, கியூ கிராஸ் பி என்னன்னா பி, கியூ. அப்போ இதை நீங்கள் ஜோடி சேருங்க. பி, கியூ அப்புறம் பார்த்தீங்கன்னா பி, சாரி மாணவர்களே, பி, பி வரும் அப்புறம் தான் பி, கியூ வரும். அதுக்கப்புறம் கியூ, பி அப்புறம் கியூ, கியூ. இப்போ அடுத்த கேள்வி என்னது, ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும்.
இது மூணுத்துக்குமே ஒரே வேல்யூ தான் வரும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே ஏவும் பி கமா கியூ தான், பியும் பி கமா கியூவால் இந்த மூணுத்துக்குமே ஒரே விடை தான் வரும். பி கமா கியூ கிராஸ் பி கமா கியூ. இப்போ நீங்கள் மேலே இருக்கிறதே எழுதிக்கலாம். இப்போ பி கமா பி, பி கமா கியூ, கியூ கமா பி, கியூ கமா கியூ. ஓகே மாணவர்களே, மூன்றாவது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா பி கிராஸ் ஏ. இதுக்கும் அதே தான் வரும். ஏன்னா எதுக்குன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஏவுக்கும் பிக்கும் ஒரே மதிப்பு தான். பி கமா கியூ ஒரே செட்டு தான் கொடுத்துருக்காங்க, உள்ள சேம் செட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஒரே மாதிரி இருக்கிறதால ஆன்சர் நமக்கு மாறுபடாது. பி கமா கியூ, கியூ கமா பி, கியூ கமா கியூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மூணாவது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு எம் கமா என்னு, பி ஈக்குவல் டு வெற்றுக்கணம். வெற்றுக்கணம்னா அது அந்த கணத்து உள்ள ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். இப்படியும் கொடுப்பாங்க, ஒரு சில நேரத்தில் உங்கள் கொஷின் பேப்பரில் இப்படியும் வரலாம். இது ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங் தான், சரிங்களா? ஆனால் நமக்கு புக்கில் இதான் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களோட புரிதலுக்காக எழுதியிருக்கேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா முதல் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். இந்தமாரி முதல் எடுத்து எழுதிருங்க. ஏ பார்த்தீங்கன்னா எம் கமா என்னு, கிராஸ் பி பார்த்தீங்கன்னா இந்த வெற்றுக்கணம் இப்படி எழுதிங்க. இப்போ இங்கே வெற்றுக்கணம், இப்போ நம்ம இது கூட எதை ஆர்டர் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து என்ன வரும்னா ஒரு எம்டி செட்டு தான் வரும், ஒரு வெற்றுக்கணம் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஏ கிராஸ் ஏ, ஏ என்னது எம் கமா என்னு, கிராஸ் மறுபடியும் ஏ என்னது எம் கமா என்னு. அப்போ இதை வந்து ஒரு ஜோடி சாருங்க. இப்போ எம் கமா எம்மு, எம் கமா என்னு, என்னு கமா எம்மு, என்னு கமா என்னு. ஓகே மாணவர்களே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பி கிராஸ் ஏ கொடுத்துருக்காங்க. பி என்னது ஒரு வெற்றுக்கணம், ஏ என்னது எம் கமா என்னு. இப்போ இது கூட பண்ணிங்கன்னா ஒரு எம்டி செட், ஒரு வெற்றுக்கணம் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு சமுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.